வணக்கம் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் பிளேசஸ் ஆன் எர்த் அந்த பர்டிகுலர் லெசனில் டைம் ஜோன் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட ஃபைனல் டாபிக். இதை முடிச்சுட்டா இந்த லெசனே முடிஞ்சுது. ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கண்ட்ரீஸில் எப்படி எப்படிலாம் வந்து டைம்ஸ் இருக்குது, டைம் ஜோன்ஸ்னால் என்னது, இன்டர்நேஷ்னல் டேட்லைன்னா என்னது, அதுக்கப்புறம் வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரீஸ்குள்ளே வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை தான் வந்து இதில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த பேஜ் தான் வந்து இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த பேஜ் ப்ளஸ் இதுலேருந்து ஆரம்பிக்கிற டாபிக் ஃபுல்லத்தையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு குளோப் இருக்குது அப்படின்னா அந்த குளோப்பை நீங்கள் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட எர்த்தும் வந்து அதோட ஆக்சஸில் அப்படி தான் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ரியலாக எர்த் வந்து ஸ்பேஸில் எப்படி சுற்றுது அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு குளோபை வந்து அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எது ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னா நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷனை ரெசம்பிள் பண்ணுது. ஓகேவா? ஸோ எர்த் அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹார்ஸ் டைம் வந்து டே அண்ட் நைட்டுன்னு சொல்லும்போது 12 ஹார்ஸ் டே 12 ஹார்ஸ் நைட் இல்லையா? ஸோ அந்த 24 ஹார்ஸ் வந்து எர்த்தோட ரொட்டேஷன்னால நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ ரொட்டேட்டுன்னும் போது அது என்னது, சர்க்கிளாக வந்து சுற்றுறதுனால அதோட டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. ஸோ 24 ஹார்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது 360 டிகிரி. ஸோ 360 டிகிரின்னும் போது 360 24 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 ஹவருக்கான டிகிரி கிடைக்கும். ஸோ 1 ஹவருக்கான டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. ஸோ எர்த் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிகிரி சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி per hour வந்து அது ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? டிகிரி கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ எர்த் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு டைம் எவ்வளோ வருது அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஆஃப் டைம் வருது. ஸோ ரொட்டேட்டுன்னும் போது அது சர்க்கிள், அதனால் 360 டிகிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 24 பண்ணிங்க அப்படின்னா வர கேல்குலேஷன் 15. அந்த 15ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, எர்த் ஒரு மணி நேரத்துக்கு ரொட்டேட் பண்ணுற டைம். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போ எர்த் வந்து 1 ஹவருக்கு 15 டிகிரின்னு ரொட்டேட் பண்ணுது. அதை வச்சு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் கேல்குலேஷனை ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க புக்கில் பாருங்கள், டோருக்கு இந்த பர்டிகுலர் இதுதான். ஸோ இப்போ இந்த சென்டராக போகிற இந்த 0 டிகிரின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ப்ரைம் மெரிடியன். ஸோ ப்ரைம் மெரிடியன் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அந்த லைன்ஸ் வந்து டிகிரிஸாக நம்ம பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? 15 டிகிரிஸாக நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரி இல்லையா, அதனால 0லேருந்து ஃபஸ்ட்டு போடுற ஒரு லைனை 15 டிகிரி, அடுத்த லைனை 30 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, இந்த மாதிரி இந்த பக்கம் 180, ஈஸ்ட்டுக்கு 180 டிகிரியும் வெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி பிரித்து 180 டிகிரியும் வந்து 180 டிகிரி வரைக்கும் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து டைமாக மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைமாக மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 0லேருந்து 15, 30, 45 அந்த மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். 60 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் டில் 180 ஈஸ்ட் சைடும் வெஸ்ட் சைடும் அதே மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஈஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அதாவது இங்கே கண்ட்ரீஸ் இருக்குது மேப்பில், இந்த பக்கமும் கண்ட்ரீஸ் இருக்கும். கரெக்டாக ப்ரைம் மெரிடியனுக்கு இந்த சைடு கண்ட்ரீஸ் இருக்கும். ஸோ ப்ரைம் மெரிடியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 AM கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 12 AM ப்ரைம் மெரிடியனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட், அதாவது உங்களோட ரைட் சைட் இப்போ ஈஸ்ட் சைடு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். லெஃப்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 AM இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து 15 டிகிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு 15 டிகிரி இருக்குது இல்லையா, ஸோ 12 இந்த 0லேருந்து இந்த 15க்குள்ளே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்க எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டைம் லோக்கல் டைம்லேருந்து 1 ஹவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதே 30 டிகிரிக்குள்ளே போனீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணணும், 45னா 3 ஹவர்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதே இந்த சைடு போகிறீங்க, ப்ரைம் மெரிடியன்லேருந்து வெஸ்ட் சைடு போகிறீங்கன்னா உங்கள் லோக்கல் டைம்லேருந்து 1 ஹவரை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமானா ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இப்போ நீங்கள் தான் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறீங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் வந்து அந்த லோக்கல் டைம்லேருந்து ப்ரைம் மெரிடியன்லேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டைம் கேல்குலேஷன் ஒரு கண்ட்ரிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்மளுக்கு இங்கே வந்து நைட்டு 7 அப்படின்னா யூகேயில் வந்து அது மத்தியானமாக இருக்கும். எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா இதுதான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம வந்து ஈஸ்ட் சைடு இருக்கோம் யூகேலேருந்து, அதனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு 12 AM இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து
5 ஹவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 12 கூட. அப்போ நம்மளுக்கு வந்து 5.5 ஹவர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். யூஎஸ்க்கு போகும்போது மைனஸ், அதனால தான் உங்களுக்கு அங்கே நைட் இருக்கும், நம்மளுக்கு டேவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி இந்த டைம் கால்குலேஷன் நடக்குதுன்னு? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த போர்ட்லேயே வந்து எழுதியிருக்கேன். ஸோ பிரைம் மெரிடியன் ஈஸ்ட்டில் வந்து 0, 15, 30 டிகிரி ஈஸ்ட், 45 டிகிரி ஈஸ்ட்னு 180 டிகிரி வரைக்கும் மார்க் பண்ணுறாங்க. வெஸ்ட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் டைமை வந்து ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு அந்த கிராஃபை தான் வந்து உங்களுக்கு புக்லேயே காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமான லோக்கல் டைம் இருக்குது. ஸோ லோக்கல் டைமே நம்ம ஃபாலோ பண்ணலாமே, ஏன் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லோக்கல் டைம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட்ரீஸ்குள்ளே வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வரும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம லோக்கல் டைம் ஃபாலோ பண்ணால் இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் பிரைம் மெரிடியன். கரெக்டாக பிரைம் மெரிடியனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, பிரைம் மெரிடியன்லேருந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே பொதுவாக இருக்கும். அதனால தான் ஸ்டாண்டர்ட் டைமுங்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்தியாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்தியா வந்து ஈஸ்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ எது கூட ஆட் பண்ணுறோம், பிரைம் மெரிடியனில் என்ன டைமோ அந்த டைம்லேருந்து 5.5 ஹவர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ கண்ட்ரியில் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அந்த ஜோன் லைன் வரைகிறோம்ல, தட் இஸ் டிகிரி லைன்ஸ் வரைகிறோம், 15 டிகிரி 45 டிகிரி. அந்த லைன்ஸ் வந்து சில கண்ட்ரியில் கோணலாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். எதனால இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள், இந்த லைன் வந்து உங்களுக்கு கோணையாக இருக்கா, இங்கே வந்து அப்புறம் இப்படி வருது. ஸோ அதே மாதிரி இந்த லைன்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் கோணையாக இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது ஏன் அப்படின்னா, அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் டைமை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன்ஸை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டைம் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே வந்து சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி வைஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கணும், அந்த கண்ட்ரி முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போய் லைனை வந்து நம்மளுக்கு வந்து வரைஞ்சிருக்காங்க. அதனால தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே கண்ட்ரியாக தான் இருக்கும். விச் இஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ ரஷ்யா எடுத்துக்கோங்க. ரஷ்யாங்கிறது ஒரே கண்ட்ரி தான். ஆனால் ரஷ்யாக்குள்ளே இருக்க மெனி சிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கும் ஒரு டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா ரஷ்யாங்கிறது பெரிய காண்டினென்ட் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த கிரிட் வரைகிறீங்க, இந்த லைன் வரைகிறீங்க டிகிரி. ஸோ இது 15 டிகிரி, இது 30 டிகிரியா, ரஷ்யா இங்கே ஆரம்பித்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் பெருசாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற சிட்டிக்கு ஒரு டைம் இருக்கும், இங்கே இருக்கிற சிட்டிக்கு ஒரு டைம் இருக்கும், இந்த லைன் கிட்ட இந்த பக்கம் இருக்கிற சிட்டிக்கு ஒரு டைம் இருக்கும், இங்கே இருக்கிற சிட்டிக்கு ஒரு டைம் இருக்கும். ஏன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்த லைனுங்கிறதுனால 1 or 2 hours டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இங்கே +5 இருக்குது, இங்கே +6 இருக்குது, இங்கே +4 இருக்குது, இந்த பக்கம் +8 +7 கூட இருக்குது. ரஷ்யா இது கூட ரஷ்யா தான், இந்த +12 போட்டிருக்கிறது கூட ரஷ்யா தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரி தான், பட் அந்த சிட்டிஸ் எங்களுக்கு டைம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே சிட்டிக்குள்ளே இருக்கிற டைமுக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரீஸ்குள்ளே இருக்கிற சிட்டிஸில் இருக்க டைமுக்கே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எதனாலன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி கனடாவும் அதே தான். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ எதனால் அந்த வேரியேஷன்ஸ் வருதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல +12 -12 இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி உங்களுக்கு க்ராஸாக போகுதுல்ல, இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி பிரைம் மெரிடியன் வந்து 0 இல்லையா, ஸோ 0 டிகிரியிலேருந்து நீங்கள் வந்து லைன்ஸ் இந்த பக்கமும் வரைவீங்க, இந்த பக்கமும் வரைவீங்க. ஸோ 0க்கு நேராக அந்த பக்கம் இருக்கிறது என்னது, 180 டிகிரி. நான் இது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஈஸ்ட் பக்கம் போகும்போது இதெல்லாம் ஈஸ்ட்னு வரைஞ்சிட்டே வருவோம், இந்த பக்கம் போகும்போது வெஸ்ட்னு வரைவோம். 180ல் ரீச் பண்ணும்போது அது ஈஸ்ட்டும் இருக்காது வெஸ்ட்டும் இருக்காது, வெறும் 180 மார்க் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லைன் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன். அந்த 0 டிகிரி 180 டிகிரிக்கு வரைகிற அந்த லைன் இருக்குது இல்லையா, அதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இன்டர்நேஷ்னல் டேட் லைனை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா +12 and -12, அதாவது ஒரு டேவே நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே டைம் கூட நீங்கள் ஆட் பண்ணவோ இல்லை மைனஸ் பண்ணுற மாதிரியோ இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன். அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிறீங்க, இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை தாண்டி இந்த பக்கம் போகிறீங்கன்னா +12 நீங்கள் ஆட் பண்ணி, இந்த பக்கம் போனீங்கன்னா -12. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைனோடது. ஸோ அவ்வளோதாங்க.
டைம் ஜோன்ஸ் பற்றின வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ லொக்கேட்டட் பிளேசஸ் ஆன் த எர்த்தும் முடிஞ்சிச்சு. நான் வந்து உங்களுக்கு ஓவர்வியூ வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.